கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த உத்தரவு. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வருகின்றன. 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுத்து, வாசிப்பு மற்றும் அடிப்படை கணித திறனை மேம்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. அதன்படி திறன் குறைந்த மாணவர்களை மேம்படுத்தும் விதமாக செயல் திட்டம் உருவாக்க அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பகுதி நேர பிஇ படிப்புகளுக்கு ஜூன் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டில் 8 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதி நேர பிஇ படிப்புகளுக்கு வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.ppe.tnea.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு ஹெலன் கெல்லர் விருது உள்ளிட்ட 58 வகையான அறிவிப்புகள் வெளியீடு. சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு ஹெலன் கெல்லர் விருது பெண் குழந்தைகளுக்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் பயன்பெற வருமானம், உச்சவரம்பு உயர்வு உள்ளிட்ட 58 வகையான அறிவிப்புகள் சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்டுள்ளன. துறைசார் இயக்குநர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆலோசனை. நாளை பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவிருப்பதால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் துறைசார் இயக்குநர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.